Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant Exercise 1.1 உள்ள 13 sum என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா given matrix A, B, C அப்படிங்கிற 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா x கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த x எங்கே வருது அப்படின்னா ஒரு கண்டிஷனுக்குள்ள அந்த x கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டிஷன்ஸ் படி என்ன இருக்குது அப்படின்னா A, x, B is equal to C எனக்கு x மட்டும் வேணும். ஆனால் என்ன பண்ணுறேன், எப்படி இந்த எக்ஸுக்கு முன்னால் ஏயும் எக்ஸுக்கு அப்புறம் பி இருக்குமோ அதே மாதிரி இங்கே உள்ளதை இங்கே கொண்டு போயிடணும். கொண்டு போனீங்க அப்படின்னா ஏ சிக்கு முன்னால் ஏ இன்வர்ஸும் சிக்கு அப்புறமா பி இன்வர்ஸ் வரும். ஓகே, இங்கே இங்கே போனால் மல்டிப்ளை வந்து டிவிஷன் ஆகும். டிவிஷன் அப்படிங்கிறது என்ன தான் ஏ இன்வர்ஸாக மாறிடும். அதனால் ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கிடச்சிட்டு கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தான் எழுதணும், இல்லைனா ஆன்சர் தப்பாக வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ண போகிறேன், ஒர்க் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா ஏ இன்வர்ஸ் இன்டூ சி இன்டூ பி இன்வர்ஸ். என்ன பண்ண போகிறேன், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா we know that A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. A என்ன கொடுத்துருக்காங்க, A என்ன பண்ண போகிறோம், determinant of A கண்டுபிடிக்கும். ஸோ மோடலில் அப்ளை பண்ணியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை 1 into 0 is equal to 0, 2 into minus 1 is equal to minus 2, என்ன ஒரு மைனஸ் வரும், அதனால் ப்ளஸ். அப்படின்னா determinant A is equal to 2. ஓகே, அடுத்து adjoint கண்டுபிடிக்கும். ஏன்னா இது 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸை மாற்றி எழுதிட்டு நெக்ஸ்ட் டயகனலில் உள்ள அந்த எலமெண்ட்டோடைய சிம்பிள்ஸை மட்டும் மாற்றி எழுதுங்க. சிம்பிளை மாற்றி எழுதுங்க அப்படின்னா 0 1 minus 2 0. நமக்கு அட்ஜாயிண்ட் கிடச்சிருச்சு, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பேர் என்ன பண்ணுறோம், வேல்யூ 2 கண்டுபிடிச்சாச்சு இன்டூ த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸும் அதே மாதிரி ஃபார்முலா, பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. 3 minus 2 1 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன பண்ணணும், ஹோலாக டிட்டர்மினன்ட் பண்ணணும். போட்டிங்க அப்படின்னா 3 minus 2 1 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 1 is 3 மைனஸ் 2 into 1 into minus 2 அப்படின்னா minus into minus plus அப்படின்னா plus 2 வந்துடும். 3 plus 2 5. B is equal to 5 வந்துட்டு adjoint of B is equal to என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். adjoint of B என்ன பண்ணுறோம், அந்த மேட்ரிக்ஸ் எழுதுறோம். எழுத சொல்ல 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டயங்கலில் உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அதை டயங்கலில் உள்ள சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா 1 2 minus 1 3 கிடைக்குது. இதான் என்னது adjoint of B. அப்படின்னா B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா determinant of B into அந்த adjoint of B. determinant of B is equal to 5 கண்டுபிடிச்சோம். நீங்கள் 5 எழுதிக்கிறேன், இன்ட்டு என்னது அந்த adjoint. ஓகேவா, இப்போ B கண்டுபிடிச்சா B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த B இன்வர்ஸ் C இன்ட்டு B இன்வர்ஸ் என்ன பண்ண போகிறேன், 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். முதல்ல நான் கண்டுபிடிச்ச A இன்வர்ஸ், அப்புறம் இது C, இது என்னது கடைசியாக கண்டுபிடிச்ச இந்த B இன்வர்ஸ். ஓகேவா, முதல்ல என்ன பண்ணுறேன், முதல் 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரோ இன்ட்டு காலம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 + 2 0 + 2 -2 + 2 -2 + 2. ஓகேவா, ரிடக்ஷன் பண்ண சொல்ல, சால்வ் பண்ண சொல்ல 2 2 0 0. இந்த கடைசியாக உள்ள அந்த பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படி கூட வந்துடும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 2 ஆயிரம் மல்டிப்ளை ஆயிரம்னா 5 2 10. அப்போ நீங்கள் 1/10 இன்டூ த மேட்ரிக்ஸ், 2 மேட்ரிக்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்து இது மேட்ரிக்ஸ் பி இன்வர்ஸோடைய மேட்ரிக்ஸ். ஓகேவா, இப்போ அந்த 2 மணி மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை எடுத்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது, 1/10 இன்டூ 0 10 0 0. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், அந்த 10 காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் 1/10 இன்டூ 10 இன்டூ 0 1 0 0. ஓகே, therefore x is equal to 0 1 0 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய்.